கத்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கவும் இல்லை, எந்த அரபு நாடுகளும் பயங்கரவாத பட்டியலில் அவங்களை சேர்க்கலை. எனவே அவர்கள் தாராளமாக அவர்களுக்கு உதவ முடியும். அந்த அடிப்படையில் தான் நேரடியாகவே கத்தார் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான சகோதரர்களை கத்தாருக்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்து அங்க லக்ஸரி அபார்ட்மெண்ட்டுகளை வச்சு அதை மருத்துவமனையாக மாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கிறார்கள். வருகிறவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு மாதம் பணம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பகுதியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கத்தாரிலே அவர்களுக்கு என்கிற ஒரு பிரதேசத்தையே உருவாக்கி இந்த வேலைகளை எல்லாம் கத்தார் செய்து வருகிறது. சுதந்திரத்திற்காக நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறார்களோ அதே அடிப்படையில் இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறது அல் ஜசீரா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வீடியோவில் கத்தார் தொடர்பான சில முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அது ஏன் கத்தார் சம்பந்தமாக நம்ம பார்க்கணும்னா, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில ஆண்டுகளாக உலகத்தில் எங்கே சண்டை நடந்தாலும் அதற்கு காரணம் இஸ்ரேல். அது இன்றைக்கும் அவர்கள்தான், அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதே போன்று எங்கே சமாதான பேச்சுக்கள் என்றாலும் அந்த இடத்துல நார்வே இருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இறுதியாக இலங்கையில் நடந்த யுத்தத்தில் கூட சமாதான தூதுவர்களாக சொல்ஹைம் உள்ளிட்டவர்கள் நார்வே தான் நேரடியாக பங்கெடுத்து கொண்டிருந்தது. எனவே சண்டை என்று வந்தால் இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற நாடுகள் சேர்ந்து கொள்வதைப் போல சமாதானம் என்று வந்தால் நார்வே என்கிற பெயர் எடுத்த நிலையில அண்மைய காலமாக நம்ம பார்த்தோம்னா எங்க ஒரு சண்டை நடந்தாலும் அதிலே இன்வால்வ் ஆகி சமாதானமாக அதை தீர்த்து வைப்பதில் முனைப்பு காட்டக்கூடிய ஒரு நாடாக இருப்பது கத்தார் என்றால் அது மிகை அல்ல. அது உக்ரைனில் நடக்கக்கூடிய ரஷ்ய உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, அதே போன்று ஆப்பிரிக்க கண்டத்திலே நடக்கக்கூடிய சண்டைகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் என்ன நடந்தாலும் அவங்க தான் இன்வால்வ் ஆகி சமாதானம் பேசுவார்கள். இறுதியாக காசாவினுடைய சீஸ்ஃபயரையும் அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் என்பதையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆதாரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நிலையில கத்தார் அரசாங்கம் அண்மைய காலமாக சர்வதேச மட்டத்தில் 2 விதமான இடங்களில் விமர்சனங்களை சந்திக்கிறது. முதலாவது, வெஸ்ட் நாடுகள், மேற்கு நாடுகளிடத்தில் ஒரு விமர்சனத்தை சந்திக்குது. என்னன்னா, இவர்கள் நேரடியாக பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு நிதி உதவி செய்கிறார்கள், பாலஸ்தீன விடுதலை போராளிகளை வளர்த்தெடுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு. இரண்டாவது, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளிடத்திலும் இதே விமர்சனத்தை கத்தார் எதிர்கொள்கிறது. அந்த விமர்சனத்தில் முதன்மை விமர்சனம் என்னன்னா, வெஸ்ட் நாடுகள் சொல்வதை போன்று கத்தார் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு உதவியாக இருக்கிறது என்பது. இரண்டாவது என்னன்னா, கத்தார் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா தொலைக்காட்சியினூடாக அரபு நாடுகளுக்குள் பாரிய சர்ச்சைகளுக்கு கத்தார் வித்திடுகிறது என்பது இரண்டாவது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த இரண்டாவது குற்றச்சாட்டை உச்சகட்ட குற்றச்சாட்டாக முன்வைத்தது சவுதி அரேபியா என்பது நமக்கு தெரியும். கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கத்தாருக்கு திடீரென்று சவுதி அரேபியா தடை விதித்தது. பொருளாதார தடை, எல்லா தடைகளையும் ஒட்டுமொத்தமாக விதித்திருந்தது. கத்தாரு பெரும்பாலான இறக்குமதிகளை சவுதியை பேஸாக வைத்து தான் பண்ணி கொண்டிருந்தாங்க. திடீரென்ற தடை விதிக்கப்பட்டதோடு என்ன செய்வார்கள் கத்தார் என்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் தேவையான அத்தனையுமே வெளிநாடுகளிலிருந்து மொத்தமாக இறக்குமதி செய்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டது கத்தார். அது மட்டுமல்லாமல் கத்தாருடைய இந்த செயல்பாடு அந்த நேரத்தில் அல் ஜசீராவை அடிப்படையாக கொண்டுதான் விமர்சிக்கப்பட்டது. அல் ஜசீரா சவுதி அரேபியாவுக்குள் பிரச்சனைகளை தூண்டுகிறது என்பதுதான் சவுதி வைத்திருந்த முக்கியமான குற்றச்சாட்டு. மட்டுமில்லாமல் கத்தாரோடு இணங்கி போக வேண்டுமாக இருந்தால் இன்ன காரியங்களை கத்தார் செய்ய வேண்டும் என்று ஒரு 7 நிபந்தனைகளை அவர்கள் விதித்திருந்தார்கள். அதிலே 2வது நிபந்தனையாக அல்லது 3வது நிபந்தனையாக அவர்கள் விதித்திருந்தது அல் ஜசீராவை நீங்கள் இழுத்து மூட வேண்டும் என்பதுதான். இப்படி கடந்த காலத்திலும் பல சர்ச்சைகளை கத்தார் எதிர்கொண்டது, இந்த காலகட்டத்திலும் எதிர்கொள்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் பயணிப்போம் என்று கத்தார் தன்னுடைய சிறு பிழைகள் இருந்தாலும் அவற்றை திருத்திக் கொண்டு அடுத்த கட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கத்தார் உருவாக்கிய இந்த அல் ஜசீரா என்கிற தொலைக்காட்சி உண்மையிலேயே தற்காலத்தில் சமூக மட்டத்தில் ஒரு முக்கியமான தாக்கமாக மாறியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். உலகமே ஒரு பக்கம் நிற்கிறது. லண்டன் பிபிசியாக இருக்கலாம், CNN ஆக இருக்கலாம், AFP ஆக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான தொலைக்காட்சிகள்
ஊடகங்களாக இருக்கலாம், பிரபலமான பத்திரிகைகளாக நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் சரி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருந்தாலும் சரி, என்ன பத்திரிகைகளை நீங்க எடுத்தாலும் அத்தனை பேருமே ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக இஸ்ரேல் எதை சொல்கிறதோ அதை செய்தியாக்குவதற்கு தயாராக இருக்கிற நிலையில அதற்கு மாற்றாக அத்தனை ஊடகங்களையும் கீழே விழுத்தாட்டி நான் தான் ஊடக ஜாம்பவான் என்பதை இந்த தடவையும் இந்த காசா போர்ல நிரூபித்திருக்கிறது அல் ஜசீரா என்றால் அது மிகை அல்ல. காரணம் என்னன்னா, கடந்த முறை காசாவில் சண்டை ஏற்பட்ட நேரத்தில் கூட வித்தின் half an hour டைம் கொடுத்து அல் ஜசீராவினுடைய கட்டிடத்தை மொத்தமாக தகர்த்தது இஸ்ரேல். அதே போன்று இம்முறையும் காசாவில் இருந்த அல் ஜசீராவினுடைய அலுவலகம் மொத்தமாக அழிக்கப்பட்டது. வெஸ்ட் பேங்க்ல ரமல்லாவில் இருந்த கட்டிடம் சீல் வைக்கப்பட்டது, மூடப்பட்டது. அதே போன்று ஜெருசலத்தில் இருந்த அவர்களுடைய தொலைக்காட்சி அலுவலகம் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 175க்கு மேற்பட்ட அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே கிட்டத்தட்ட 35 பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அல் ஜசீராவுடைய பத்திரிகையாளர்கள். இப்படி பல இழப்புகள் அவர்களுக்கு வந்தாலும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் எப்படி சுதந்திரத்திற்காக நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிறார்களோ அதே அடிப்படையில் இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறது அல் ஜசீரா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல் ஜசீரா ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் ஈராக் வார் நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்காவினுடைய அப்போதைய அதிபர் என்ன செஞ்சாருன்னா, அப்போதைய கத்தாருடைய அதிபரிடத்தில் நீங்க அல் ஜசீராவை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, அது எங்களுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது, எனவே நீங்கள் அதை கொஞ்சம் அடக்கினா தான் நல்லது என்கிற கோரிக்கையை விடுத்த நேரத்தில் அப்போதைய கத்தாருடைய அதிபர் என்ன சொன்னார்னு சொன்னா, CNN நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, CNN அடக்கி வாசிங்கன்னு நான் சொன்னா அது நியாயமா இருக்குமா? நீங்க நான் சொன்னேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அது பத்திரிகை சுதந்திரம், ஊடக தர்மம் என்று சொல்லுவீங்க. அதே தான் அல் ஜசீராவுக்கும் அவர்களை சுயாதீனமாக இயங்க விட்டிருக்கிறோம், அதிலே நாங்கள் தலையிடுவதில்லை, அது பத்திரிகை சுதந்திரம், ஊடக தர்மம் என்று சொல்லி அழகான ஒரு பதிலை சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருந்தார் அப்போதைய கத்தாருடைய அதிபர். அதே போன்றுதான் இப்போதைய கத்தாருடைய அதிபரும் இந்த விவகாரங்களை மிக துல்லியமாக அழகாக அணுகி கொண்டிருக்க அடிப்படையில் தான் இந்த அல் ஜசீரா இந்த காசா போர்ல செய்த சேவை என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அத்தனை உண்மை தகவல்களையும் அச்சொட்டாக உயிரை பணயம் வைத்து அவர்கள் கொண்டு வந்து தந்தார்கள். இந்த சேவையை செய்வதும் கத்தாருடைய அரசாங்கம். அதே போன்றுதான் கத்தார் செய்த இன்னொரு விவகாரம் தான் பாராட்டுக்குரிய விவகாரமாக ஃபிஃபா வேர்ல்ட் கப் அவங்க நடத்தினாங்க. ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்தது. அந்த வேர்ல்ட் கப் நடக்கிற நேரத்திலையும் வேர்ல்ட் கப்பை பார்க்கறதுக்காக வரக்கூடிய மக்களை கவருவதற்காக என்று இஸ்லாத்தினுடைய கண்காட்சிகளை நடத்தினார்கள். இஸ்லாம் பற்றிய தெளிவூட்டல்களை கொடுத்தார்கள். டாக்டர் ஜாக்கிர் நாயக் போன்ற பல முன்னணி பேச்சாளர்களை அழைத்து வந்து பல அரங்கங்களில் பேச்சுக்களை கொடுத்திருந்தார்கள். இந்தியா கடுமையாக அதை விமர்சித்து எச்சரிக்கை என்கிற அளவுக்கு போன நேரத்தில் கூட நீ வேண்டியதை பண்ணிக்க, நான் இப்படித்தான் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான இடமாக FIFA வேர்ல்ட் கப் அவங்க பயன்படுத்தி கொண்டிருந்தாங்கிறதையும் சர்வதேசமே பார்த்து கொண்டிருந்தது. பல இஸ்லாமிய அழைப்பாளர்கள் அங்கே பல மொழிகளிலும் அழைத்து வைக்கப்பட்டு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது, துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது, கண்காட்சி கூடங்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது, இஸ்லாம் பற்றிய பல செய்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்லாத்துக்கு முரணான பல விவகாரங்கள் அந்த வேர்ல்ட் கப்ல தடுக்கப்பட்டிருந்த செய்திகளும் இருக்கிறது. சில விமர்சனங்கள் எல்லாவற்றிலும் இல்லாமல் இல்லை. இருக்கிற போதும் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தையும் இந்த FIFA உலக கிண்ணத்தை அடிப்படையாக வைத்து செய்திருந்த காட்சிகளும் நடந்தேறியது. அதே போன்றுதான் இவர்கள் செய்த மிகப்பெரியதொரு பணிதான் இந்த காசா போர்ல நேரடியாகவே சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பிருந்தும் இப்போது வரைக்கும் காசாவில் போராடக்கூடிய பாலஸ்தீன போராளிகளுக்குரிய சம்பளத்தை மொத்தமாக கொடுப்பது கத்தார் என்கிற செய்திகள் நம்ம ஏற்கனவேயும் பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஏன்னா இந்த கத்தார் எப்படி சம்பளத்தை கொடுக்கலாம், அது அவர்களுக்கு சிக்கலாகாதா என்றெல்லாம் பல சகோதரர்கள் என்னிடத்துல நீங்க கேட்டிருந்தீங்க. ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, கத்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கவும் இல்லை, எந்த அரபு நாடுகளும் பயங்கரவாத பட்டியலில் அவங்களை சேர்க்கலை. எனவே அவர்கள் தாராளமாக அவர்களுக்கு உதவ முடியும். அந்த அடிப்படையில் தான் நேரடியாகவே கத்தார் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது, சம்பளத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் சவுதி அரேபியாவும் இந்த காரியத்தை செய்திருந்தார்கள். இதுவரைக்கும் காசாவினுடைய இந்த போராட்ட விவகாரத்தில் சவுதி அரேபியா 3 பில்லியன் அளவுக்கு 3 பில்லியன் அளவுக்குண்டான பண பரிமாற்றத்தையும் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இல்லாமல் இல்லை. இப்படி அரபு நாடுகள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கத்தார் தனியாக இப்படியான ஒரு பேருதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த சமாதான பேச்சுக்களில் முன்னின்று அவர்கள் செயல்பட்டு ஏற்கனவே ஒரு சீஸ்ஃபயர், தற்காலிக சீஸ்ஃபயரை கொண்டு வந்திருந்தாங்க. இப்பொழுது ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அப்படியே தொடர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் ஐநாவிலையும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. சீஸ்ஃபயர் அத்தனை பேரும் பாதுகாக்கணும், பாலஸ்தீனத்தை தனி
தனிநாடாக உருவாக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்தையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இப்படி பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கிற போது அவர்களுக்கு எதிரான விமர்சன கணைகளும் அம்புகளை போன்று அல்லாமல் ஏவுகணைகளை போன்று பாய்ந்து கொண்டிருக்கிறது. கத்தார் தான் இவங்களை வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. கத்தார் இல்லை என்று சொன்னா காசாவை அழிச்சு விடுவோம் என்கிற மாதிரியான பேச்சுக்களை இஸ்ரேல் பேசுவது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளே கத்தார் தான் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்த நேரத்தில் கத்தாருடைய இப்போதைய அதிபர் மிக அழகான ஒரு பதிலை சொன்னார். என்னன்னா, நீங்க அத்தனை பேரும் லெட்டர் பேட்ல கடிதம் போட்டுக் கொண்டிருந்தீர்கள், கண்டன அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருந்தீர்கள், கண்டிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அந்த நேரத்தில் கத்தார் களத்தில் இறங்கி வேலை பார்த்தது. கத்தார் தான் அந்த மக்களுக்காக நின்றது. நாங்கள் இனியும் நிற்போம், அவர்கள் எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என்றார் கத்தாருடைய அதிபர். தொடர்ந்து அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவது மட்டுமல்லாமல் நாங்கள் எப்பொழுதும் தோளுக்கு தோளாக நிற்போம் என்று சொல்லி அங்கு மருத்துவமனைகளை அமைத்துக் கொடுப்பதாக இருந்தாலும் நிறைய நாடுகள் காசாவில் மருத்துவமனைகளை, பல்கலைக்கழகங்களை, ஸ்கூல்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கத்தார் செய்வது அதை மிஞ்சியது. நிறைய மருத்துவமனைகளை உருவாக்கியது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளுக்கு தேவையான உதவிகளை செய்தது மட்டுமல்லாமல் இந்த வாரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்களுக்கு தெரியும், கத்தார் அதற்கென்று சில அப்பார்ட்மெண்ட்டுகளை ஒதுக்கி, லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுகளை ஒதுக்கி காசாவில் பாதிக்கப்படுகிற சகோதரர்களை எப்படியாவது பேசி, ஏன்னா அவங்க நேரடியாக இந்த சீஸ்ஃபயர் நெகோசியேஷனில் இருக்கிறதுனால பேசி 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 பல நூற்றுக்கணக்கான சகோதரர்களை கத்தாருக்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து அங்கே லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுகளில் வச்சு அதை மருத்துவமனையாக மாற்றி அவர்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கிறார்கள். வருகிறவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு மாதா மாதம் பணம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பகுதியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கத்தாரிலே அவர்களுக்கு என்கிற ஒரு பிரதேசத்தையே உருவாக்கி இந்த வேலைகளை எல்லாம் கத்தார் செய்து வருகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹேப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் செஞ்சு வர்றோம். இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்ககிட்டே தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உதவுவதற்காக உங்களால் முடிந்த தான தர்மத்தை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்கிற செய்தியையும் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இதெல்லாம் கூட அவங்க ஆடம்பரமாக ஊடகங்களில் பெரிய பேசுபொருளாக ஆக்குகிற விஷயமே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற அல் ஜசீரா ஒன்று போதும் அவங்களுக்கு இதை சொல்லியே காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் சொல்லாமல் அதை ஒரு தனி வேலையாக செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இப்போ சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய உதவிகளை காசாவுக்கு கொடுக்கிறார்கள். குறிப்பாக எதிர்வருகிற 3 மாதங்களுக்கு தொடர்ந்து காசாவுக்கு தேவையான எரிபொருட்களை நாங்கள் தான் கொடுப்போம் என்று சொல்லி இலவசமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் நாளே அவங்க 20 ட்ரக்குகளை உள்ள அனுப்பியிருந்தாங்க. 20 பவுசர்களில் பெட்ரோல் டீசல் அனுப்பப்பட்ட காட்சிகள் வெளியாகி இருந்தது. முதல் நாளே இவ்வளவு செய்தார்கள். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு 25 லட்சம் மக்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் கேஸை நாங்கள் கொடுப்போம் என்று ஒரு நாடு சொல்லுதுன்னா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. 25 லட்சம் மக்கள், அவர்களுக்கு தேவையான பொருட்கள் 3 மாதத்திற்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான மற்ற எல்லா பொருட்களையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த கத்தாருடைய விவகாரம் என்பது மிக பாராட்டுக்குரியது, மரியாதைக்குரியது, கண்ணியத்திற்குரியது. பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் கத்தார் மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்பொழுதும் குரல் கொடுப்போமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.